எப்படி அவரை அறிகிறது? 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி அறியணும் அப்படின்னா, நீங்கள் யோசிச்சிருப்பீங்களா இப்படி சொல்லுவார்னு? அறியணும் அப்படின்னா இப்படி தியானிக்கணும், உட்காந்து அது பண்ணணும் இது பண்ணணும்னு நினைப்பீங்க. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை அறிய வேண்டுமானால் அவரை நேசிக்க வேண்டும். நீ அவரை நேசிக்கிறியா? நாம் எல்லாரிலும் உங்களை தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா? நீ தான் எல்லாரை விட என்னை நேசிக்கிறதுல பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். உங்களை குறித்து தேவனுடைய எண்ணம் எது தெரியுமா? அவரை நீங்கள் நேசிக்கிறதுல நீங்கள் தான் பெஸ்ட்டாக இருக்கணும். மகன், நீ தான் பெஸ்ட்டாக இருக்கணும், என்னை நேசிக்கிறதுல நீ தான் பெஸ்ட்டாக இருக்கணும். அதனால தான் பேதுருக்கிட்ட போய் கேட்டார். எல்லாமே சீசருங்க தான். ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்குறார், ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவர் எதிர்பார்க்கிறார். இவர்கள் எல்லாரிலும் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறையா? ஆண்டவர் அன்பை எதிர்பார்க்கிறவர். ஏன் கேட்குறாருன்னா, நேசிக்கிறவனுக்கு தான் தன்னை வெளிப்படுத்த முடியும். நேசிக்கிறவர்களுக்கு தான் வெளிப்பாடு உண்டாகும். நீங்கள் ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது, யோவான் சுவிசேஷம். ஏற்கனவே நான் சில இடங்களில் சொல்லியிருக்கிறேன். நாலாவது வசனம், 21வது அதிகாரம் 4வது வசனத்திலேருந்து வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 21:4. இந்த சம்பவம் எப்போ சொல்லப்படுதுன்னா, எப்போ நடந்தது அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்கள் பின்வாங்கி இல்லை, அவர்கள் கத்தரை விட்டு அவருடைய வேலையை விட்டு தூரம் போயிருக்கிற நேரம். சீஷர்கள் ஆண்டவர் இறந்த துக்கத்தினால ஆண்டவர் விட்டு தூரம் போய் அவர்கள் மீன் பிடிக்க போயிட்டாங்க. அந்த நேரத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யோவான் 21:4. நின்றார். அவரே இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, எங்க சொல்லப்படுது பாருங்க, அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். ஹல்லேலூயா. இல்லை, நல்லா கவனிங்க. 4வது வசனம் சொல்லப்படுது கடைசியில், அவர்கள் அறியாதிருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வார்த்தை ஆச்சரியமாக இருக்கு பாருங்க. இப்போ பாசிக்கும் போது தான் பார்க்குறேன், அவர்கள் அறியாதிருந்தார்கள். 7வது வசனம் சொல்லுது, இப்படிலாம் நடக்கும்பொழுது இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். இவன் அறிஞ்சிட்டான். என்ன அறிஞ்சிட்டான்? அவர் இயேசு அப்படின்னு, அவர் கர்த்தர் அப்படின்னு அறிஞ்சான். அவன் யோவான் பேதுருவை பார்த்து சொன்னான்னு சொல்ல. அந்த வசனத்தை வாசிங்க, 7வது வசனம் வாசிக்கலாம். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன், பாருங்க, யாருக்கு வெளிப்பாடு வரும் தெரியுமா? அன்பாய் இருக்கிறவனுக்கு தான் வரும். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சான், அவர் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு உள்ள வருது, உடனே எகிரி குதிச்சிட்டான். இயேசுவை நேசிக்கிறவர்களுக்கு தான் அவர் தம்மை வெளிப்படுத்துவார். அவரை நேசிக்கணும், அவரை நேசிக்கணும். இவர்கள் எல்லாரிலும் நீங்கள் அதிகமாக என்கிட்ட அன்பாக இருக்கிறீங்களா? ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பார்த்து ஆண்டவர் கேட்குறார். ஒருவேளை நீங்கள் மற்றவங்களோட உங்களை அப்படி வச்சு, இப்போ சர்ச்சில் இங்கே நின்று எல்லாரையும் பார்த்து இவங்கள விட நான் பெரிய அன்புலாம் இல்லை, இவங்கள விட பெரிய அன்புலாம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம்.
அப்படி நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை பார்க்குற, நீங்களும் ஆண்டவர் தான். ஆண்டவரை நீங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க அவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். பேதுருவும் அதை தான் பதிலாக சொன்னான். 3 தடவை கேட்டார். 3 தடவையும் அவன் என்ன சொன்னான்? நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். நாம் அவரை நேசிக்க அவர் கேட்கிறவர் மாத்திரம் அல்ல, நம் அவரை நேசிக்க அவருடைய ஆவியே நமக்கு உள்ள வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அழைப்பின் நம்பிக்கையாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்று நாம் கேட்டோம், செய்தி கேட்டிருப்போம். நீங்கள் அந்த செய்தியை மறுபடியும் கேட்டு பாருங்கள். நம்மை அவருடைய அன்புக்குள்ளே நடத்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். ரோமர் 5:5 சொல்லுகிறது, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அவருடைய அன்பினாலே நாம் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமானால் தேவனுடைய ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கணும் நிறைய. அதனால தான் வசனம் சொல்லுது, ஆவியினால் நிறைந்து, ஆவியினால் நிறைந்து, மதுபானத்தினால் அல்ல, ஆவியினால் நிறைந்து அப்படின்னு அதான் வசனம் சொல்லுது. ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகள்னாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி கொண்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆவியினால் ஏன் நிறையணும் அப்படின்னா, ஆவியினால் நிறையும் போதே தேவனுடைய அன்பு நமக்குள்ள உருவாகி, ஏன் அன்பு உருவாகுது அப்படின்னா அப்போ தான் அவரை அறிய முடியும். தேவனுடைய அன்பு நமக்குள்ளே உருவாகணும், நிறைய உருவாக இடம் கொடுக்கணும். ஆவியினால் நிறையணும். ஆவியினால் நிறைய 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 அந்நிய பாஷைகளை பேசுகிறது ஆவியினால் நிறைய உங்களை வழி நடத்துகிறது. அது ஏன் பேசணுமா வானவெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. நீங்கள் அந்நிய பாஷையில பேசும்பொழுது உங்களுடைய எல்லா காரியத்தையும் மறந்து, இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கான்சியஸாக இருப்பீங்க, உங்கள் யோசனையோடு இருக்கும், ஆண்டவரே இதை செய்யுங்க அது செய்யுங்க இது செய்யுங்கன்னு உங்கள் மூளை ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் அவன் தேவனோடு பேசுகிறான், ரகசியங்களை பேசுகிறான். அவனுடைய மூளை ஸ்டாப் ஆகிட்டு ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தைகளை அவன் பேசுகிறதுனால அவன் ஆவியோடு தொடர்பு கொள்கிறான். ஆவியிலே அவன் நிறைகிறதுனால, ஆவியிலே அவன் நடக்க தன்னை விட்டு கொடுக்கறதுனால அந்நிய பாஷைகளை பேச பேச ஆவியானவர் ஆவிக்குள்ளாக கொண்டு போய் தன்னுடைய அன்பினால் அவனை நிறைப்பார். பேசணும். தனியாக இருக்கும் போது அந்நிய பாஷையில் நிறைய பேசணும். பேசும்போது நம்முடைய மாம்சத்தை, எண்ணத்தை, மைண்டை ஸ்டாப் பண்ணி ஸ்பிரிட்டை ஓப்பன் பண்ணுறோம். நம்ம மைண்டை ஸ்டாப் பண்ணி ஸ்பிரிட்டை ஓப்பன் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு புரிதான்னு தெரில. மைண்டு மாம்சத்துக்குரியது, நம்முடைய ஆவிக்குரியது, கர்த்தருடைய வேலைகளுக்குரியது. ஊழியம் செய்யும்போது ஜெபிக்கும்போது ஒருத்தங்கிட்ட பேசிட்டு அவங்ககிட்ட பேசி தான் இருக்கிறோம். ஆனால் ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்குள்ளே இருக்க பிசாசு வெளியே போகுது. எப்படி போகுது அப்படின்னா, அந்த நேரத்தில் மைண்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆவியை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணும்போது அதே பர்சன்கிட்ட ரொம்ப கூடவே உட்காந்து கூட பேசியிருப்போம். ஆனால் அப்போல்லாம் ஒன்றும் நடக்காது. ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது தானாக பிசாசு வெளியே போகுது. ஏன்னா ஆவியில் நம்ம கனெக்ட் ஆகணும். அடிக்கடி ஆவியிலே கனெக்ட் ஆகும்பொழுது தேவனுடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படுகிறது என்பதை அறிந்து நாம் செயல்படுவோமாக. கர்த்தர் நமக்கு ஆலோசனையும் கொடுக்கிறார். ஆவியானவர் நமக்கு அவரை அறிகிற அறிவுக்கு நேராக நம்மை நடத்தி செல்லுகிறார். ஆவியினால் நிறைந்து நாம் ஜீவிக்க வேண்டும். நம்ம வாஸ்தம் அன்பாய் இருக்கிறவன் அவரை அறிந்து கொள்ளுகிறான். நீங்கள் அந்த ஏற்கனவே வாசிங்க, 1 யோவான் 4:7 வாசிங்க. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். பாருங்க, நான் என்னுடைய கற்பனைகளை சொல்ல, என் யோசனை எல்லாம் சொல்ல, வசனம் சொல்லுது பாருங்க. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அவரை அறிந்திருக்கிறான். தேவனை அறிய வேண்டுமானால் அன்பு ரொம்ப முக்கியம். மத்தேயு சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்தீர்களானால் ஆண்டவர் சொல்கிறாரு,
நிறைய பேர் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, தீர்க்க தரிசனம் உரைத்தோம், நாங்கள் உங்களுடைய நாமத்தினால அற்புதம் செஞ்சோம். மத்தேயு 7:21. மத்தேயு 21:21 வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் அறியவே இல்லைன்றவர். ஏன் சொல்றாரு? நிறைய பேருக்கு இது பெரிய கேள்வி. ஆண்டவர் நாமத்தில் அற்புதம் செஞ்சவங்களாம் வந்து ஆண்டவர் அறியாதவங்க ஆண்டவரே அறியலைன்னு சொல்றாரு அப்படின்னு நிறைய நீங்கள் கேட்கலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆம்பிளிஃபைட் வெர்ஷனில் எனக்கு போட முடியல, அதில் எனக்கு இப்போ திடீர்னு ஞாபகம் வருது, அதனால் அந்த ஆம்பிளிஃபைட் வெர்ஷனில் விரிவாக்க மொழிபெயர்ப்பில் இது இப்படி சொல்லப்படுது. அண்ட் தென் ஐ வில் சே டு தெம் ஓப்பன்லி, ஐ நெவர் நியூ யூ, டிபார்ட் ஃப்ரம் மீ யூ ஹூ ஆக்ட் விக்கட்லி. அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகண்டு போங்கள் சொல்லிட்டு அது ப்ராக்கெட்டில் உங்களை அறியேன் அப்படின்னு சொன்னதுக்கு இப்போ ப்ராக்கெட்டில் என்ன போட்டிருக்குன்னா, டிஸ்ரிகார்டிங் மை கமெண்ட்ஸ், என்னுடைய கற்பனைகளை விட்டவர்கள், கவனிக்காதவர்கள் அப்படின்னு. கற்பனைகள்னா என்ன? எது கற்பனை தெரியுமா? அன்பே. ஹல்லேலூயா. அன்பு தான் கற்பனை, அன்பு தான் கற்பனை. அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த அன்பை நீங்கள் கவனிக்காதனால உங்களை நான் அறியேன்னு சொல்லிட்டார். ஏன்னா அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவனே அறியலன்னு சொல்றார். அப்போ நமக்குள்ள அன்பு இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்க. அன்பு இல்லாதவன் தேவனை அறிய முடியாது. அன்பு தேவனால் உண்டா இருக்குது. தேவனால் பிறந்தவன் எவனும் பிறந்திருக்கிறான். அன்பாக இருக்கிறவன் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பு இல்லைன்னா தேவனை அறிய முடியாது. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து எழுதுறார் 1 கொரிந்தியர் 13. அன்பு எப்படிப்பட்டது? மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருக்கலாம். அவங்க தான் சொல்கிறாங்க, அற்புதங்களை செய்தோம் அல்லவா. ஆண்டவர் சொல்கிறாரு, தெரியாது. பெயர்க்கத்தக்கவனாக இருந்தாலும், சகல ரகசியங்களை அறிந்திருந்தாலும், உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்க யாருன்னா சகல ரகசியங்களையும் அறிந்தவர்கள். அன்பு எனக்கு இல்லைனால் ஒன்றுமே இல்லை. அன்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை. நாம் அன்புள்ளவர்களாய் இருப்போமாக. கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒருவருக்கொருவர் நாம் அன்புள்ளவர்களாக இருப்போம். 1 கொரிந்தியர் 13 1, 2, 3 3 விதமான காரியங்களை சொல்றார். மனுஷர் பாஷைகளை தூதர் பாஷைகளை பேசினாலும் ஓசையிடுகிற கைத்தாளம் போல இருப்பேன். சகல தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாய் இருந்தோம், சகல ரகசியங்களையும் அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதனால தான் சொல்றாரு, எனக்கு எல்லாமே இருக்குது, ஆகிலும் லாபமாய் இருக்கிற எல்லாமே நஷ்டம். ஏன் தெரியுமா? அங்கே போய் தெரியாதுன்னு சொல்றார். நீங்கள் பண்ணுற எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அன்புள்ளவர்களாக இருங்க, நேசிங்க, ஒருவரை ஒருவர் நேசிங்க, குடும்ப உறவுகளை நேசிங்க, சகோதரர்களை நேசிங்க, அன்புள்ளவர்களாக இருங்க. நீங்கள் எவ்வளோ வானத்தில் பாதி குதிச்சா கூட அங்கே தெரியாதுன்னு சொல்கிறார் பாருங்க. மலைகளை பெருக்கத்தக்க விசுவாசம் இருந்தால் கூட, 3வது வசனம் ரொம்ப இன்னும் பயங்கரமாக இருக்குது. தன் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், எனக்கு உண்டான யாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும், அன்பு எனக்கு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. சும்மா எழுதலைங்க, சும்மா எழுதலை. ஆண்டவர் அறிய முடியாது. ஆண்டவர் அறியுதுன்னா நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? தேவனை அறியணும். ஆண்டவரே, நான் உம்மை அறியணும்,
உங்களுக்குள்ள அந்த ஆசை வரணும். ஆண்டவரே, உம்மை நான் இன்னும் அறியணும், இன்னும் உம்மை குறித்து நான் அறிந்து கொள்ளணும். 1 யோவான் 4:7 வாசித்தோம். அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்து. வாசிமா 1 யோவான் 4:7. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். நான் யோசித்து பார்த்தேன், இந்த வசனத்தை யோசித்து பார்க்கும்பொழுது அன்பு ஆண்டவரால் உண்டாயிருக்குது. தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு தான் வசனம் சொல்லுதுல்ல. தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ உங்களுடைய இருதயத்தில் அன்பு செயல்படும் போது தேவன் உங்களுக்குள்ள வேலை செய்கிறார். அதை புரிஞ்சுக்கணும். எப்படி உங்களுக்கு புரியுதுன்னு தெரில. உங்களுக்குள்ள அன்பு உள்ள செயல்படும் பொழுது அன்பின் கிரியைகள் அது என்னன்னு தெரியணும்னா மறுபடியும் நீங்கள் 13ஆம் அதிகாரத்தை தான் போனோம். 1 கொரிந்தியர் 13. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், இருமாப்பா இராது, பொல்லாங்கு தீங்கு நினையாது, அயோக்கியமானது செய்யாது. யாருக்கு? நிறைய பேருக்கு மற்றவங்களுக்கெல்லாம் இறக்கம் செஞ்சுடுவாங்க, பிச்சைக்காரனுக்கு இறக்கம் செஞ்சுடுவாங்க. வீட்டில் இருக்கிற மாமியாருக்கு செய்ய மாட்டாங்க, மருமகளுக்கு செய்ய மாட்டாங்க, புருஷனுக்கு செய்ய மாட்டாங்க, மனைவிக்கு செய்ய மாட்டாங்க. வீட்டில் இருக்கவங்கள விட்டுருவாங்க. ஊர்லலாம் போய் நல்லா இறங்கி பயங்கரமான பேர்லாம் இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் வீட்டில் இருக்கவங்ககிட்ட அன்பு செலுத்த முடியல. அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. நீங்கள் அன்பு உங்களுக்குள்ளே வேலை செய்யுமானால் தேவன் தம்முடைய வெளிப்பாடுகளை உங்களுக்கு கொடுப்பார். தேவன் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நேசிங்க, நேசிங்க, மனிதர்களை நேசிங்க, ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பில்லாதவன் நான் தேவனை அறிஞ்சிருக்கேன்னு சொல்லவே கூடாது. அறிகிற அந்த ப்ராசஸ்லேயே நீ வரவே முடியாது, அந்த வழியில் நீ வரவே முடியாது. எவ்வளோ வேணால் ஊழியம் செய்யலாம். அதுதான் சொல்கிறார், நீ எப்படிப்பட்டவனாக இருக்கலாம், மலைகளை பெருக்கத்தக்க விசுவாசம் இருக்கலாம், எல்லாத்தையும் அன்னதானம் பண்ணலாம், சரீரத்தையே ஆண்டவருக்காக நான் சுட்டடிக்க ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்ற அளவுக்கு மிஷினரி தாகம் உள்ளவனாக கூட இருக்கலாம். அன்பு இல்லைன்னா வேஸ்ட். பிரதர், சிஸ்டர், எந்த ஒரு மனுஷனையும் ஏற்றுக்கொள்ளுகிறது அன்பு. இயேசு கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் அப்படின்னு வரும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நம்ம மறந்துடுவோம். எல்லாரும் அப்படின்னு பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம மறந்துடுவோம். எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறேன், எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறேன். உன் கூட இருக்கிறவங்க பாரு, வீட்டில் பாரு, அண்ணன் பாரு, தம்பி பாரு, சொந்தம் பாரு, சொந்தங்க பாரு, பகை, விரோதம், கசப்பு தூக்கி வெளியே போடுங்க. லாபமாக இருந்தவைகள் எவைகளோ கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். சொல்ல முடியுமா? அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அவருக்காக எல்லாவற்றையும் குப்பையாக நினைக்கிறேன். நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். எல்லாம் கசப்பு, கபடு எண்ணங்களை தூக்கி வெளியே போடுங்க. இருதயம் அன்பினால் நிறையட்டும். தேவன் தம்மை வெளிப்படுத்துவார். தேவன் அறியணுமா? உங்கள் இருதயத்தை க்ளீன் ஆக்குங்க, உங்கள் இருதயத்தை லேசாக்குங்க. இருதயம் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படட்டும். எந்த விஷயத்தையும் குறித்து உட்காந்து யோசிக்காதீங்க. ஒருத்தன் பேசின வார்த்தை, செய்த காரியங்கள் உட்காந்து யோசிக்காதீங்க. பிசாசு கிரியை செய்வான், உங்களை பிரிச்சிடுவான், உங்களை தூரம் கொண்டு போயிடுவான். உங்களுக்கு தான் அது ஆபத்து. மன்னிங்க, கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். பொறுத்து போங்க, தாழ்மையாக இருங்க, இறங்கி போங்க. இது அன்பின் செயல்கள். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவனை அறிய வேண்டுமானால் அன்பு ரொம்ப முக்கியம். மனிதர்களிடத்தில் இருக்கிற அன்பு, தேவன் மேலே வைத்த அன்பு, 2 விதம் இருக்குது, பெருசு. நான் தேவனை குறித்து தான் நான் பேசிட்டு கொண்டு இருக்கிறேன். தேவனை அறிய விரும்புகிறவர்கள் அவரில் அன்பு கூற வேண்டும், அவரில் அன்பு கூற வேண்டும். ஒரு 5 காரியங்களை ஒரு சென்டென்ஸாக நான் சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னுடைய அனுபவங்கள்லேருந்து நிறைய இருக்குது, நிறைய லிஸ்ட் இருக்குது. நீங்கள் கூட யோசிச்சு பாருங்கள். இப்படிலாம் அன்பு கூறுகிறவர்களிடத்தில் வெளிப்படுகிற அனுபவங்கள் அல்ல, நான் என்னுடைய அனுபவங்கள்லேருந்து நான் சொல்கிறேன். ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிற நிறைய காரியங்கள் இருக்குது. ஒரு 5 சொல்கிறேன்.
நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்படி இருக்குமானால் நீங்களும் உண்மையாகவே அவரை நேசிக்கிறீங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு நீங்கள் வசனம்லாம் கேட்கக்கூடாது. எந்த வசனத்தில் அடிப்படையில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. அவரை நேசிக்கிறவர்கள் அவருடைய நாமத்தை ரொம்ப நேசிப்பாங்க. கவனிங்க, அவரை நேசிக்கிறவர்கள், ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிறவர்களுக்கு இருக்கிற அனுபவங்களில் நான் சொல்லிட்டு வரேன். ஒன்று, அவரை நேசிக்கிறவர்கள் அவருடைய நாமத்தை ரொம்ப நேசிப்பாங்க. அவருடைய நாமத்தை அடிக்கடி சொல்லுறதுல விருப்பப்படுவாங்க, சொல்லணும். சங்கீதக்காரன் சொல்கிறாரு, சங்கீதம் 5:11 நினைக்கிறேன், வாசிங்க. சங்கீதம் 5:11. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது. அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் நாம் அப்படி இருக்கணும். அவரை நேசிக்கிறீங்களா? உங்களுக்கு அவர் நாமத்தின் மேலே தனி ஆசை வரணும். எல்ஷடாய் அப்படின்னு சொன்னால் உங்கள் இருதயெல்லாம் துள்ளணும். எல்ரோயி அப்படின்னு சொன்னால் துதிக்கணும். இன்றைக்கி உங்களை பாட வைக்கிறது ரொம்ப கஷ்டம், துதிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் நாமத்தை சொன்னாலுமே, அவர் பெரியவர், அற்புதங்கள் செய்கிறவர் அப்படின்னு ஆண்டவரை பற்றி சொன்னாலுமே இருதயம் துள்ளணும். அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் சீயோனில் வாசமாக இருப்பார்கள். அல்லேலூயா. சீயோனுக்கு நாங்கள் தான் போவோம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. போட்டோம், சந்தோஷம்தான். ஆனால் நாங்கள் தான் போவோன்றதுக்கு வேதம் என்ன சொல்லுது? சீயோனுக்கு யார் போவாங்கன்னா அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதில் வாசமாக இருப்பார்கள். அல்லேலூயா. ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுக்கு, அவருடைய நாமத்தை நேசிங்க. அது அவரை நீங்கள் நேசிக்கிறதற்கு அடையாளம். அவரை நீங்கள் நேசிப்பீர்களானால் அவர் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமங்களை நிறைய யோசிக்கணும், நினைக்கணும். அதை சொல்லி அதை தொடர்ந்து அப்படியே நிறைய வந்துடும். துதிக்கணும் இல்லை? ஆண்டவர் எல்ரோயி, யெகோவா ராஃபா, இதெல்லாம் ஒரு பேர். எலோஹீம், யெகோவா ஈரே, ஷம்மா, நிஷி, எவ்வளோ பேர் இருக்குது. நல்லவர், வல்லவர். நாமத்தை சொல்லுங்க. அவருடைய நாமத்தை அவர்கள் நேசிப்பார்கள், அதை உபயோகப்படுத்துவார்கள். இயேசு என்கிற நாமத்தை எந்த ஒரு காரணத்துக்குமே இல்லாமல், எந்த ஒரு காரியத்துக்காகவும் இல்லாமல், ஒரு ஜபமாகவோ ஒரு ஜபமாக இல்லாமல், மற்ற எந்த காரியத்துக்கும் இல்லாமல் சும்மானா ஆண்டவர் நாமத்தை சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் எப்போயாவது சொல்லியிருக்கீங்களா? சொன்னீங்கன்னா எப்போ சொன்னீங்க? யோசிச்சு பாருங்க. அவர் நாமத்தை சொல்லணும். அல்லேலூயா. இயேசு, இயேசு, இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. டிஜே தினகரன் ரொம்ப அருமையான ஒரு பாடல் ஒன்று பாடியிருக்கார். இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. இயேசு என்றதுமே எனக்கோ இன்பம் பிறக்குதம்மா. இயேசு என்றதுமே, இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர், இயேசு என்றதுமே எனக்கோர், இயேசு என்றதுமே. பேசத் தொடங்கினாலோ செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா. பேசத் தொடங்கினாலோ பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா. இயேசு என்றதுமே எனக்கோ இன்பம்
கூதம்மா, இயேசு என்றதுமே. ஆமென். ஓ இயேசு என்றதுமே இன்பம் பிறக்குதம்மா, இயேசு என்றதுமே, இயேசு என்றதுமே எனக்கோ இன்பம் பிறக்குதம்மா, இயேசு என்றதுமே, இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா, இயேசு என்றதுமே எனக்கோர். இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. அவருடைய நாமத்தை நேசிக்க வேண்டும். அவரில் அன்பா இருக்கிறவர்கள் அவருடைய நாமத்தை நேசிப்பார்கள், அதை உபயோகப்படுத்துவார்கள். அதை சொல்லும்பொழுது நம்முடைய உள்ளமெல்லாம் துள்ளணும். ஆமென். இதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ரகசியமான ஆசீர்வாதங்கள். தேவனோடு வாழ விரும்புகிற உங்களுக்கு ரொம்ப முக்கியமான காரியங்கள். ஒரு பொருள் கிடைக்கிறதுக்கு, ஒரு வீடு கிடைக்கிறதுக்குலாம் காரியங்கள் இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, லாபமாக இருந்தவைகள் எவைகளோ கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன். அல்லேலூயா. அவர் தான் உங்களுக்கு தேவை. அவரோடு வாழணும், அவரை அறியணும். அல்லேலூயா. அவரில் அன்பு கூறுவோமாக. அவரில் அன்பு கூறுகிறவர்கள் அவருடைய நாமத்தை நேசிப்பார்கள். ரெண்டாவது, அவர் உணர்த்துகிற காரியங்களுக்கு முற்றிலுமாய் தங்களை கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்பார்கள். அது அவங்க விரும்புகிறாங்களோ இல்லையோ, விருப்பமாக இருந்தாலும் தேவன் வேணான்னு சொல்லிட்டாருன்னா வேணாதான். ஆண்டவர் வேணான்னு உங்களுக்கு உணர்த்திட்டாரு அப்படின்னா வேணாதான். ஆண்டவர் காதில் பேசணும் அப்படின்னு நிறைய பேர் காத்திருப்பாங்க. அவங்களாம் எப்படி தெரியுமா, அதை விடுறதுக்கு மனசில், அதனால காதில் பேசினா அது நடக்காதுல்ல. உண்மையாக யோசித்து பார்த்து நடக்காதுன்னா நடக்கவே நடக்காது இல்லை. ஆண்டவர் பேசுவார், பேசுகிற தேவன் தான். ஆண்டவர் சத்தம் நம்ம காதுகள் கேட்கும். பல விதங்களில் அவர் பேசுகிறார், இன்றைக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்மோடு அவர் பேசுகிற தேவன். ஆனால் இப்படி கேட்குறவங்க இந்த காரியத்தை எப்படி அப்படின்னா அவங்களுடைய மனசில் ஒரு விருப்பத்தை வச்சுட்டு தான் அவங்க கேட்குறாங்க. இது அதுக்கு ஏற்ற மாதிரி வசனம் வர வரைக்கும் ஜெபம் பண்ணுவாங்க. ஆட்டோலையாவது, யாராவது பாஸ்டாவது, ஒர்ஷிப்லையாவது ஏதோ வசனம் அவங்களுக்கு ஏற்ற வசனம் இல்லை. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவரை நீங்கள் உண்மையை நேசிப்பீர்களானால் அவர் உங்களுக்கு கற்றுத்தருவார். இதை செய்யாத, இதை விட்டு, அவங்கள பகைக்காத, அவங்கள நேசி, கற்றுத்தருவார். அதை நம்மளால் செய்ய முடியாது. அவங்களுக்கு உதவி செய், சத்துருக்களையும் சிநேகி. ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் சொல்லுகிறதுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறவர்களாய் அவர்கள் இருப்பார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ஆண்டவர் சந்தித்த அந்த அன்பின் சந்திப்பு, அது ஒரு பயங்கரமானதாக தெரியும், ஆனால் அது ஒரு அன்பின் சந்திப்பு. ஆண்டவர் அவரை பார்த்து கேட்குறாரு, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த வார்த்தை அந்த மனுஷனை அப்படியே அன்பினால் நிரப்பியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே பேசல, உடனே சரண்டர். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவரை நேசிக்கிற அந்த அன்பு அங்கே ஆரம்பித்தது, அப்படியே அவருக்கு ஃப்ளோ ஆகிட்டே போச்சு. கடைசி வரைக்கும் தன்னை கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இடத்துல அவர் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கூட நமக்கு தெரியும், ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி செய்யுங்க கேட்குற. ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். உடனே அதை குறித்து பெருமை பேச ஆரம்பிச்சிடறார். பாருங்கள், அதுதான் அவர் மேலே இருக்கிற அன்பு. ஆண்டவர் கிருபை உனக்கு போதும், சரி சொல்லிட்டாரு, ஆண்டவரே சொல்லிட்டாரு, என்ன பண்ணுறது? அப்படி இல்லை, அவர் என் கிருபை போதும் சொல்லிட்டாரு, அவருடைய வல்லமை என் மேல் தங்கும்படி என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் அப்படின்றார். அதுதான் அன்பு. ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறவன் அன்புள்ளவன். மூன்றாவது,
இந்த நான் நேசிக்கிறவரை இந்த உலகம் அறிய வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்குள்ளே இருக்கணும். ஆண்டவரை நேசிக்கிற ஒருத்தன், ஆண்டவரில் அன்பாய் இருக்கிற ஒருத்தன், அவரை அறிய விரும்புகிற ஒருத்தன் இவரை உலகம் அறிய வேண்டும் என்றும் அவன் நினைப்பான். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களானால் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 9:7. 1 கொரிந்தியர் 9:7 ஸ்கிரீனில் போடுங்க. எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான்? எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான்? எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான்? இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ? நியாயப்பிரமாணமும் இவைகளை சொல்லுகிறதில்லையா? போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதே. தேவன் மாடுகளுக்காகவே கவலைப்படு. மற்றவர்கள் உங்களிடத்திலே இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான்? தான் காசை கொடுத்துட்டு போய் வேலை செய்வானா? செய்ய மாட்டான். அப்படி அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, பணம் செலவு பண்ணி என்னுடையதை கொடுத்து நான் ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் 12வது அதிகாரத்தை சொல்றாரு. 12வது வசனத்தை சொல்றாரு, மற்றவர்கள் உங்களிடத்திலே இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருந்தும் இந்த அன்புள்ள இருதயம் என்ன நினைக்க தெரியுமா? கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகக்கூடாது. தேவன் இந்த உலகத்தை அறிகிறதற்கு எனக்குள்ள எந்த தடையும் உண்டாகக்கூடாது. அது பணமாக இருக்கக்கூடாது, அது மற்ற எந்த குணமாக இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய சுவிசேஷம் பரவ வேண்டும். அவனுடைய எண்ணம் பாருங்க. அப்படி இருந்தும் அவருடைய சுவிசேஷத்துக்கு ஒரு தடையும் உண்டாகக்கூடாதுன்னு தான் இந்த பாடெல்லாம் நாங்கள் பாடுறோம். ஏன் இப்படி இருக்கிறோம்? ஏன் எளிமையாக இருக்கோம்? ஏன் இப்படி இருக்கிறோம்? நாங்கள் இருக்கணுமா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாமே பக்தி விருத்தி உண்டாக்காது. எல்லாத்தையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. ஏன் இந்த பாடுபடுறோம் அப்படின்னா, அவருடைய சுவிசேஷத்துக்கு தடை வரக்கூடாது. ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னா, எங்களால் செய்யக்கூடாதா? செஞ்ச தப்பா? இல்லை. ஆனால் சுவிசேஷத்துக்கு தடை வரக்கூடாது. 14 வாசிமா. அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். உலகம் மட்டும் இல்ல, கர்த்தர் ஆண்டவரே சொல்லியிருக்காரு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாயிருக்கணும்னு ஆண்டவரே சொல்றாரு. 15 வாசி. அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை சொல்றாரு. அப்படி இருந்தும் ஏன் அப்படின்னா, சுவிசேஷம் போகணும். சுவிசேஷம் இந்த உலகத்துக்கு போகணும், ஜனங்களை போய் சேரணும் அப்படின்னு சொல்றாரு. 19வது வசனம் வாசிமா. நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னை தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன் சொல்றாரு. அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி அவருடைய நோக்கம் பாருங்க. இந்த உலகம் தேவனை அறியணும். ஆதாயப்படுத்துதுன்னா என்ன? அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்துறதுன்னா என்ன? அவர் வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் தேடுறதா? இல்லை, இயேசுவை அறியணும். என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் விட்டேன். இன்னைக்கு அவரை இந்த உலகம் அறியணும்னு சொல்லிட்டு நான் ஒருத்தனு கூட அடிமைப்பட்டவன் இல்லை, ஆனால் என்னை அடிமையாகிட்டேன். இதுதான் அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நான் அடிமையை போல நான் வச்சுக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் யாருக்கும் அடிமை பண்ணல, ஆனால் ஒரு சின்ன மனுஷன் என்னை கமெண்ட் பண்ணால் கூட நான் செய்கிறேன். நீ என்ன சொல்லுது, நான் என்ன செய்கிறது? அது அன்பு இல்லை. எனக்கு உனக்கு சம்மந்தமே இல்லை. நீ எனக்கு என்ன காசாக கொடுக்குற, பணமாக கொடுக்குற, என்ன அடிமை பண்ணுறிய? நோ, அது அன்பு இல்லை. சொல்கிற ஒருவனுக்கும் நான் படாதவனாக இருந்தோம் என்னை நான் அடிமை போல வைக்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த உலகம் இயேசுவை அறியணும். அநேகரை நான் ஆதாயப்படுத்தி கொள்ளணும். உன்னோடு இருக்கிறவனை நீ ஆதாயப்படுத்தணுமா? ஒரு அடிமையை போல நீ இரு. இயேசுவும் அடிமையின் ரூபம் எடுத்தார்.
உன்னோடு இருக்கணும், நீ இழந்து போயிடுவ. உலகத்தை தேடி நீ போற, உன்னோடு கூட இருக்க சகோதரனை நீ இழந்து போவ. நீ அடிமை இல்லை, ஆனா அடிமையாயிரு. 20வது வசனம். யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவும் ஆனேன் சொல்றாரு. இன்னும் நீங்க ரோமர் புத்தகத்துல வாசினா அவர் சொல்றாரு, அப்படியே வச்சுக்கோங்க, வேண்டாம் வாசிக்க வேண்டாம், நான் சொல்லுது கேளுங்க, டைம் ஆயிடுச்சு. நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளிப்பட்டது அப்படின்னு சிலுவையின் மகிமையை பேசின மனுஷன், நியாயப்பிரமாணமே தேவையில்லை அப்படின்னு சிலுவையின் மகிமையை பேசுறவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவும் ஆனேன். எப்படி ஒரு இருதயம் பாருங்க. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாரையுமே நான் எல்லாருமே ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும். 21. நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி, அதாவது உலக ஆண்டவரை அறியாதவர்கள், இது நம்ம ஸ்பிரிச்சுவலா எடுத்தோம்னா வேதத்தை அறியாதவர்களை நம்ம ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி, அவங்க கிட்ட போய் நான் கிறிஸ்தவன் அப்படின்னு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அவனை ஆதாயப்படுத்தணும். அதுதான் முக்கியம். நான் கிறிஸ்தவன் அப்படின்னு நம்ம காட்டுறதுனால நம்மளை பார்த்து ஓடக்கூடாது. அவன் இவங்களாம் பரிசுத்தமான ஆளியா, நான்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நீ கிறிஸ்தவன் தெரியலனா கூட அவனை ஆதாயப்படுத்தணும். அதுதான் முக்கியம். நிறைய பேர் இதில் தவறுறாங்க. அவன் சொல்கிறாங்க, நம்ம கிறிஸ்தவங்க நம்ம வைராக்கியத்தை காட்டுறதை காட்டிலும் ஜனங்களை கர்த்தரிடத்தில் கொண்டு வரது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. சொல்கிறாரு, நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போல இருக்கிறேன்றார். நியாயப்பிரமாணம் இவ்வளோ அறிந்திருந்தோம், ஒருத்தங்கிட்ட போய் பேசும்போது நம்முடைய வேத ஞானமாக வெளிப்படணும் இல்லை, கர்த்தருடைய அன்பு வெளிப்படணும். உன்னோடு பேசும்போது அவனை கர்த்தரிடத்தில் கொண்டு வரக்கூடிய வார்த்தைகளை பேசணும். வேதத்தில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வந்து பேசி நம்முடைய மேன்மையை காட்டுறது ஒன்றுமே இல்லை. நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போல நான் மாறிட்டேன். 22. பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போல் ஆனேன். பலவீனருக்கு பலவீனனை போல ஆனேன். எவ்வளோ நிறைய தியானிக்க வேண்டியது இருக்குது. ஒரு பலவீனமான ஆளுக்கு, அவனுக்கு கீழே நான் அவனை விட பலவீனமான ஆளாக இருந்து கர்த்தரை பற்றி சொல்லணும். ஒரு பலவீனன் ஒரு பலவானை பார்க்கும்போது அவன் தூரம் போயிடுவான். எனக்கு அந்த தகுதி இல்லை, என்னால் இது முடியாது அப்படின்னு தூரம் போயிடுவான். அவனுக்கும் கீழே இறங்கி உன்னாலேயும் முடியும் அப்படின்னு சொல்கிற அன்பு. இயேசுவை நேசிக்கிறவர்கள் அவரை அறிகிற அறிவை இந்த உலகத்துக்கு கொண்டு போவாங்க. 23. சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படி, இல்லை 22 வாசிமா. பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படி எல்லாருக்கும் எல்லாவுமானேன். எல்லாருக்கும் எல்லாவுமானேன். அல்லேலூயா. யார் என்ன வேணா நினைக்கலாம், என்ன வேணா சொல்லட்டும், தூற்றட்டும், நம்ம எப்படி வேணா நினைக்கிட்டோம், அடிமையாக நினைக்கிறாங்களா நினச்சிக்கிட்டோம், இவனுக்கு பைபிள் தெரியாது நினைக்கிறாங்களா நினச்சிக்கிட்டோம், இவன் ரொம்ப ஒன்றும் தெரியாதவன் வீக்கான ஆளு நினைக்கிறாங்களா நினைக்கிட்டோம். எனக்கு தேவை இந்த உலகம் இயேசுவை அறியணும். அல்லேலூயா. எப்படியாவது ஜனங்களை அறியும்படி இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும்படி, ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளும்படி நான் எப்படி வேணா ஆகிறதுக்கு தயார். இது உண்மையான அன்பு. நீ இது நியாயப்பிரமாணத்தை விட்டு வெளியே போற, ரூலை விட்டு வெளியே போற அப்படின்னு சொல்ற. ஆனால் அவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உட்பட்டவனாக இருக்கிறேன். கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன தெரியுமா? அன்பு. அன்புக்குள்ளே இருந்தால் வெளியே நம்ம போக முடியாது. அதை நீங்கள் 21வது வசனத்தை வாசிக்கலாம். நான் நியாயப்பிரமாணம் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாக இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளானவனாக இருக்கிறேன். அன்பினாலே நாம் நிரப்பப்படுவோமானால் நாம் ஆண்டவருக்கு முன்னாடி வெளியே போகவே மாட்டோம். எல்லாருக்கும் எல்லாவுமாய் நான் ஆனேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் அவரை இந்த உலகத்திற்கு கொண்டு போக விரும்புவாருங்க. 4வது ஞாபகம் இருக்கா? 3 சொன்னது. முதல்ல ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் அவருடைய நாமத்தை நேசிப்பாங்க. 2வது ஆண்டவர் உணர்த்துகிறதுக்கு முழுமையாய் மனதார தங்களை அர்ப்பணிப்பார்கள். 3வது ஆண்டவரை உலகத்திற்கு கொண்டு போவாங்க. 4வது ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் அவரோடு வாழ அதிகமாக விரும்புவாங்க.
அவரோடு நேரம் செலவு செய்ய விரும்புவாங்க. நீங்கள் பவுலை குறித்து வாசிக்கும் பொழுது பிலிப்பியர் 1:23, ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாக இருக்கும். கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அவருக்குள்ள ஒரு ஆசை இருக்குது. என்ன தெரியுமா? வேலையெல்லாம் செய்கிறேன், அது அவர் மேலே இருக்கிற ஆசைனால இந்த உலகத்தை செஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் உள்ள ஒரு ஆசை இருக்குது. என்ன தெரியுமா? அவர் கூட இருக்கணும், அவரோடு இருக்கணும். அதுதான் அன்பு. அவரை நேசிக்கிறவர்கள் அவரோடு இருக்க விரும்புவார்கள். தாவீது சொல்கிறான், அவருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. மகளே, உன்னுடைய தேவை என்ன? இயேசு. தேவையெல்லாம் நீதானையா, ஆசையெல்லாம் எல்லாம் நீதான். ஓ ரட்சகரே இயேசுநாதா. மறுபடியும் சொல்லாமா? ஆசையெல்லாம் நீதானே. ஒரு தடவை சொல்லாமா? ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா.
உண்மையாய் எத்தனை பேருடைய ஆத்துமா திருப்தியா இருக்குது? அதுதான் அவர் தான் நம்மை திருப்திப்படுத்துகிறவர். அவரை குறித்து பேசினே இருக்கலாம். ஹல்லேலூயா. கடைசியாக அவரை நேசிக்கிறவர்கள் அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுவாங்க. இங்கிலீஷில் சொன்னால் நல்லா இருக்கும், ஐ லவ் யூ அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா? தனிமையில் ஆண்டவரை பார்த்து ஐ லவ் யூ லார்ட், ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ மை டாடி, ஐ லவ் யூ டேட், நான் உம்மை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ சொல்லணும், நிறைய சொல்லணும். நீங்கள் இதெல்லாம் ரொம்ப எளிமையானது, ஆனால் ரொம்ப ஆழமான அனுபவங்கள். உங்கள் ஜெப நேரத்தில் இதெல்லாம் உட்காந்து செஞ்சு பாருங்கள். சும்மா அப்படி சொல்லி பாருங்கள். உண்மையாகவே அன்பு கூர்ந்து ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ சொல்லி பாருங்கள். அவர் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார். எங்கே உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, எதை நீங்கள் மாற்றணும், எப்படி உங்களை உருவாக்கணும், எல்லாத்தையுமே அவர் சொல்லி தருவார். இப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்துருவார். என்னுடைய அனுபவங்கள் தான் உங்களை சொல்கிறேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஆண்டவர் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது அல்டிமேட்டா என்ன தெரியுமா? நீங்க இதை சொல்லணும், அவ்வளவுதான். இதுதான் ஐ லவ் யூ. இதை தான் அவர் எதிர்பார்க்கிறார். இதுக்காக தான் உங்களை நேசிக்கிறார். நம்ம ஆண்டவர் நேசிக்கிறார், ஆண்டவர் நேசிக்கிறார் அப்படின்னு சொல்றோம். அது ஒரு பக்கம் மேன்மை. ஆனா நீ அவரை நேசிக்கிறியா, அதுதான் அவருக்கு சந்தோஷம். நீ அவர் உன்னை நேசிக்கிறான்ற சந்தோஷத்தை அனுபவிக்கிற. அவரை நீ நேசிக்கிறதுனால அவர் சந்தோஷப்படுகிறார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்க வேண்டுமானால் நீ சொல்லணும் ஐ லவ் யூ. ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க, ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படி சொன்னா. ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ ஜீசஸ். நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசி. வேற எதுவுமே சொல்ல வேணாம், பெரிய ஜெபம்லாம் பண்ண வேணாம். உன் மார்பிள கைகளை வைத்து கொண்டு ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். இன்னைக்கு ஏதோ பாஸ்டர் சொல்றாருன்றதுனால இல்ல, நான் உண்மையாக நேசிக்கிறேன். இனி இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி யாருக்காகவும் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யார் என்ன நினைச்சா என்ன, அவர் இஸ் த ஃபேரஸ்ட் ஆஃப் 10,000 ஆஃப் மை சோல். 10,000களில் அவள் சிறந்தவர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஜீசஸ். அவர் 10,000களில் சிறந்தவர். இன்றைக்கு அநேக ஊழியர்கள் கூட சரியா ஒரு லெவலுக்கு மேல பயன்படாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய அன்பின் காரியங்கள்ல பிரச்சனை இருக்குது. அவரை நேசிக்கிறதுல வளர்ச்சியை எதிர்பார்க்க வேண்டும். இதுக்கு நடுவில் ஆதி அன்பை விட்டவர்கள். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆண்டவரை நேசிக்கிறவன் பணத்தின் பின்னே போக மாட்டான். ஆண்டவரை நேசிக்கிறதுனால அதை பேச வச்சு மற்றவங்களை ஏமாற்ற மாட்டான். ஆண்டவர் பேரை சொல்லி மற்றவங்களை தூஷணமாய் பேச மாட்டான். நான் பர்ஃபெக்ட், நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்ல மாட்டான். அது அன்பு இல்லை. அன்பா இருக்கிறாயா ஆண்டவர் கேட்கிறாரு. ஏன் கேட்கறது தெரியுமா? உங்ககிட்ட பொறுப்பை கொடுக்க விரும்புறாரு. அன்பா இருக்கிறவங்க மட்டும்தான் பொறுப்பை கரெக்டாக செய்ய முடியும். அன்பில்லாதவர்கள் பொறுப்பை சரியா நிறைவேற்ற முடியாது. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. என்னுடைய நடத்தையை, என்னுடைய யோசனையை, என்னுடைய அடுத்த அடியை பணம் நிர்ணயிக்க கூடாது. உங்களுடைய டிசிஷனை பணமோ உன்னுடைய சுபாவமோ நிர்ணயிக்க கூடாது. உன்னுடைய ஆசை அதை நிர்ணயிக்க கூடாது. தேவனுடைய அன்பு, தேவன் மேல் வைத்த அன்பு மட்டும்தான் நிர்ணயிக்கணும். தேவன் மேல் வைத்த அன்பு மட்டும்தான் நிர்ணயிக்கணும். உன்னுடைய எந்த முடிவுகளும் எந்த டிசிஷன்ஸும் ஆண்டவர் மேலே உனக்கு இருக்கிற அன்பும் அவர் உன் மேலே வைத்த அன்பையும் வச்சுதான் நீ யோசிச்சு பார்க்கணும். அப்படிதான் நீ முடிவெடுக்கணும். இதை செய்யலாமா செய்யக்கூடாதா? தேவ ஜனமே, நீங்கள் அவரை நேசிக்கிறவர்களிலேயே பெஸ்டா இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்குதா? ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Lord, thank you Lord. ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு நேரம் ஆயிற்று. ஒரு சரணத்தை நாம் பாடி நாம் ஜெபித்து முடிக்கலாம்.
எஃப் மைனர். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை அன்பு கூறுவே, என் பலனாகிய கர்த்தாவே உம்மை அன்பு கூறுவே. உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. ஆராதிப்போம், முழு பலத்தோடு அன்பு கூறுவோம், அன்பு கூறுவோம் முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. அன்றைக்கு சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக முழு பலத்தோடு ஆடினான். அன்பு கூர்ந்ததினாலே அவனுக்குள்ளே ஆட்டம் வந்தது. அன்பு கூர்ந்ததினாலே அவன் துதித்தான். அன்பு கூர்ந்ததினாலே ஓ தேவனை அவன் உயர்த்தினான். ஹல்லேலூயா. ஓ ஆராதனை 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 ஆராதனை. Amen. Hallelujah. 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 Oh, என்னை கண்டீரே எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. யெகோவா ராஃபா, என்னை சுகமாக்கினீரே. உமக்கு நன்றி. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன்.